கஸ்டமர் கேர் வணிக உலகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவர்களுக்கும் வணக்கங்க. இதுவரையில் நான் போட்ட வீடியோ அனைத்தையும் பார்த்துட்டு இருந்ததுக்கு ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம கடலெண்ணெய் ஆட்டுறதுக்கு தான் வந்திருக்குறோங்க. நம்ம ஆட்ட போகிற இடத்துலையே கடலப்பருப்புலாம் நீட்டாக வாங்கி நீட்டாக அந்த சின்ன சின்ன கல் தொக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அவங்களே நீட்டாக பொறுக்கி அருமையாக என்ன சொல்கிறாங்க விதைப்பருப்பு வச்சுருக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. அந்த பருப்பை தான் நமக்கு ஆட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மற்ற டஸ்ட்டெல்லாம் எடுத்துடுறாங்க. அவங்ககிட்ட கடலைக்காய் இருக்குதுங்க, கடலைக்காய்னா கொஞ்சமாக இருக்குதுங்க கடலைக்காய். எப்போயுமே பருப்பு வாங்கிட்டு வந்து ஆட்டி கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே ஒரு பேட்ச் எங்கள் வீட்டுக்கு ஆட்டிட்டு வந்துட்டேங்க. மறுபடியும் ஒரு பேட்ச் ஆட்டோன்னு சொல்லி தாங்க மறுபடியும் அங்கே தான் போயிருக்கிறேங்க. ஏற்கனவே ஆட்டிகிட்டு வந்ததை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேங்க. அருமையாக இருக்குதுங்க. நான் இவ்வளோ நாள் வேறு பக்கம் வாங்கிட்டு இருந்தேங்க. அதோடு ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குதுங்க. இது குத்துக்கா பருப்புங்க. இதில் எண்ணெய் ஈல்டு கொஞ்சம் கம்மியாக தான் வருங்க. மற்றபடி கடலக்காவும் இப்போ சீசனில் பிடுங்கியிருக்கிறாங்க. அதை காய வச்சுருந்தாங்க. அதையும் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு சொல்லி தான் அதையும் வீடியோ எடுத்துருக்குறேங்க. மற்றபடி அவர்கிட்ட எப்படி அதனுடைய எண்ணெய் ஆட்டுறதுன்னு சொல்லிட்டு பேட்டி ஒன்று கண்டுருக்காங்க. அதை பாருங்கள். எண்ணெய் ஆட்டுற இடத்துக்கு தான் வந்திருக்குறேங்க. அவருடைய ஓனர் தாங்க இவர். ஓனருக்கு செல்லருங்க. அவர்கிட்ட எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேட்டி காண்றலாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் சார். உங்கள் பேருங்கண்ணா? பிரபாகர். சரிங்க. என்ன ஊர்லேங்கண்ணா இருக்கிறீங்க? கொண்டம்பட்டி, நாமக்கல் மாவட்டங்க. நாமக்கல் மாவட்டம் இருக்குங்க. இந்த மிஷினை போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுங்க? மிஷின் போட்டு இப்போ 6 மாதம் ஆகுதுங்க. 6 மாதம் ஆகுதுங்க. இது என்னென்னா மரசக்கானா இல்லை இரும்புலேயே ஆட்டுறதுக்குங்களா? மரசக்குங்க. ஓகோ, மரசக்குனா வெளியில் அலுமினியம் பீடிங் இருக்குங்கன்னா எப்படி மரசக்குன்னு சொல்லுவாங்க? உள்ள குலவையும் உள்ள ஆட்டுற மரம் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து இருக்குது. வெளியில் இது அவுட்ரு மட்டும் தான் இருக்குங்க. ஆனால் உள்ள ரெண்டுமே ஆட்டுற இடம் ரெண்டுமே மரம். சரிங்கண்ணா. இப்போ இந்த மரசக்கில் ஆட்டுறோம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல விளம்பரம் கொடுத்து தாங்க சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ மரசக்கில் எண்ணெய் கொடுக்குறதுக்கும் நார்மலாக இரும்பு சக்கில் ஆட்டுறதுக்கும் என்ன வித்தியாசங்க? இரும்பு சக்கில் என்னன்னா ஹீட் ஆகும் சார். ஓஹோ. ரோட்டரிம்பாங்க. சரிங்கண்ணா. இரும்புலேயே 2 வகை இருக்குது. ஒன்று எக்ஸ்ப்ளோர் ஒன்று, ரோட்டரி ஒன்று. அதுல என்னன்னா உங்களுக்கு டைமிங் ஆட்டுற டைமிங் கம்மியா இருக்குங்க. இரும்புல ஆட்டுற டைமிங் கம்மியாகும். புரியுது. அதுல எப்படின்னா உழைச்சா எல்லாமே மரம் இரும்பு. புரியுதுங்க. இது கொஞ்சம் லேட் ஆகும் மரம். சரிங்க. உங்களுக்கு நீங்க இதுல 1 மணி நேரம் ஆட்டினாலும் சரி, 4 மணி நேரம் ஆட்டினாலும் சரி, உங்களுக்கு எண்ணெய் ஹீட் ஆகாது. புரியுது. இந்த எண்ணெயோட தன்மை எல்லாம் அப்படியே இருக்கு. சரிங்க. ஆனா உங்களுக்கு இரும்புல ஆட்டும் போது என்னன்னா உங்களுக்கு இந்த குலவியிலிருந்து செக்கிலிருந்து எல்லாமே ஃபுல் ஹீட் ஆயிடுச்சு. சரி. நீங்க புண்ணாக்கே தொட முடியாதுங்க. உங்களுக்கு என்ன அவுட்லெட் ஒரு காணம் எடுக்கும்போது பயங்கர ஹீட் ஆயிடுச்சு. அதாங்க. அப்போ அந்த ஹீட் ஆகும்போது நம்ம எண்ணெய் காய வச்சோம்னா அந்த தன்மை குறையும். அது மாதிரி தாங்க இது. அது மாதிரி தான். ஓகேங்க. இப்போ இது எவ்வளோ போட்டிருக்கிறீங்க? எத்தனை கிலோ பருப்பு போட்டிருக்கீங்க? ஒரு 5 கிலோ பருப்பு போட்டிருக்கிறீங்க. 5 கிலோ பருப்பு போட்டால் இப்போ எவ்வளோ நேரம் அவங்க ஆட்டி முடிக்கிறதுக்கு? ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். ஓஹோ. சரிங்க. எத்தனை ஹெச்பி மோட்டருங்க இது? 3 ஹெச்பி மோட்ரு. ஆனால் சுற்றுறது மெதுவாக தான் சுத்த மாட்டேங்குதுங்க. 1.5 மணி நேரத்தில் ஃபுல்லாகவே எல்லாம் ஆட்டி முடிச்சிருங்களா? கொஞ்சம் ஃபஸ்ட்டு தெளிவு இல்லாமல் தான் இருக்க மாட்டேங்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு என்னன்னா இது இப்போ கொலைக்கு தேஞ்சிருச்சுங்க சார். ஓஹோ. புது கொலைக்கு ஒரு நெதுக்கு என்ன ஒரு 4000 கிலோங்க சார். ஓ. இந்த கொலைக்கு 4000 கிலோ வருங்க சார். மேலே இருக்க கொலையோட இந்த கொலைக்கு மட்டும் 4000 கிலோ வருங்க சார் ஆட்டுறது. உங்களுக்கு 2000 கிலோ 3000 கிலோ வரும்போது 2000 கிலோவுக்கு அப்புறம் நல்லா ஃபுல்லாக தேஞ்சிருங்க சார் கொலை. இது ஒரு 4000 கிலோ வந்தோடனே அந்த கொலவை மாற்றணும். சரிங்க. கீழே இருக்கிறதுங்க அந்த உள்ள இருக்கிற மரம் ஒரு 30,000 கிலோ வரும். 30,000 கிலோ கிட்ட வருங்களா? ஓஹோ. 30,000 கிலோ வரும். சரி. நம்ம ஆட்டுறது இதனால தானே இது அதிகம். கிலோ கணக்கு தாங்க. ஓகே. ஆரம்ப காலத்து பாரம்பரியத்துக்கு கல்ல போடும்போது இந்த கொலவை தான். புரியுதுங்க. இப்போ இந்த 15 கிலோ போட்டோம்னா எவ்வளோ எண்ணெய்ங்க வருங்க உங்கள் அனுபவத்துலங்க? ஒரு கிலோவுக்கு பருப்பு நல்லா தெளிவாக இருந்தால் 450 ml வரல வரும். 450 வரைக்கும் வரும். நான் சஜஸ்ட் பண்ணுறது 420. 420ங்களா? வேஸ்டேஜ் எல்லாம் கழிச்சுட்டா அவ்வளோதான் வரும். அவுட்லெட் 450 வந்தாலும் நம்ம 420 சொல்லிட்டோம்னா மக்களுக்கு என்ன அதிகமாக வந்துச்சுன்னா சாட்டிஸ்ஃபை ஆகும். புரியுது. நம்ம 480 வருது 500 வருதுன்ட்டு 450 வந்து வச்சுங்களேன். நீ என்னடா போய் பேசுறியா அப்படின்னு எடுத்துக்கிட்டியா? அதாங்க. என்ன இங்கே கம்மியாக இருக்குது, நீங்க இதை எடுத்துக்கிட்டியா? அதான் ரைட். பரவாயில்லைங்க. சரிங்க பிரபாகர். ஓகேங்க. இப்போ இது அவுட்லெட் வந்தால் தான் எடை போட்டு பார்த்தா உங்களுக்கு துல்லியமாக தெரிஞ்சிருங்க. ஓகேங்க. இது எவ்வளோ நாளைக்கு பிரபாகர் இந்த எண்ணெய் நம்ம வச்சுருக்கலாங்க? மேக்ஸிமம்
எல்லாருமே ஒரு 6 மந்த் வரல 6 மாதம் வரையிலும் கெடாமல் வச்சுருந்துருக்கலாங்க. 6 மாதம் வரல ஒரு 50 கிலோ ஒரு 25 லிட்டர் வரல. மாதம் ஒரு ஃபேமிலிக்கு வந்து 3 லிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. புரியுது 3 லிட்டர் 4 லிட்டர் யூஸ் பண்ணுவாங்க சார். ஒரு 25 லிட்டர் வரல ஆட்டிக்குட்டி வச்சுக்கலாம். நம்மளே ஆரம்பத்தில் பாரம்பரியமாக என்னன்னா ஒரு 2 மூட்டை ஒரு 50 கிலோ பருப்பு, சரி 70 கிலோ பருப்பு போட்டு ஆட்டி அங்கே வச்சுட்டாங்கன்னா ஒரு 5 மாதம் 6 மாதம் வச்சுக்கலாம். நம்ம குடும்பத்துக்கு தகுந்தாப்புல அந்த கேஜி வந்து நம்ம கரெக்ட் பண்ணி வாங்கி ஆட்டிக்கிட்டோம்னா 6 மாதம் வச்சுக்கலாம். சரி. இப்போ கடையில் வாங்குறதுக்கும் இப்படி நேரில் வந்து உங்ககிட்ட ஆட்டிட்டு போய் வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கு வந்து நல்லதாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சார் அது வந்து எப்படின்னா நம்ம ஒரு இடத்த வந்து நம்ம சொல்ல முடியாது சார். புரியுது வந்து என்ன நம்ம கலப்படம் பண்ணாங்க அது நம்மளுக்கு தெரியாது. அது நாம் அவ்வளோ தூரம் புரியுது. நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் வேண்டாம். பிஸ்னஸ் என்ன கரெக்டுங்க. நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம வந்து ஆட்டி கொடுத்துக்கிறோம். நம்மளுக்கு வந்து என்ன வந்து நேர்லயே வந்து பார்த்துக்கலாம் திருப்தியாக பார்த்துக்கலாம். வந்து வேணா ஆட்டிக்கலாம். இல்லை ஆட்டுறது வந்து பார்த்துட்டு கூட எண்ணெய் வாங்கி அது எப்படி வேணாலும் இருந்துக்கலாங்க. ஓகேங்க பிரபாகர். நன்றி பிரபாகர். மற்றதெல்லாம் கால்குலேஷன் பார்த்துக்கலாங்க. ஓகே நன்றி. இதுவரையிலும் அவருடைய அனுபவத்தை ஃபுல்லாக சொல்லியிருப்பாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 15 கிலோ தான் பருப்பு வாங்கிக்கிட்டோம் அவர்கிட்ட. நீட்டாக எடை போட்டாருங்க. போட்டு அதை வந்து எடை போட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதை வந்து அந்த செக்கில் போட்டாருங்க. போட்டுட்டு வந்துங்க கிட்டத்தட்ட பார்த்தோமா 5 கிலோ பருப்பு கரெக்டாக எடை போட்டு பார்த்தாச்சுங்க. நான் தான் நேரில் தான் பார்த்தேங்க. 5 கிலோ பருப்பு எடை போட்டு தான் எடுத்தேங்க. பாருங்கள் பருப்போட தூய்மையை பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க. நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க. நாம் சொந்தமாக ஆட்டுறது கூட என்ன பண்ணுறோங்க, அந்த விதக்கடலை போட்டதுக்கப்புறம் மீதி பருப்பு தான் போட்டு ஆட்டுவோம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அவங்க ஆட்டி கொடுக்குறவங்க எப்படி ஆட்டி கொடுக்குறாங்க பாரு. நமக்குன்னு இந்த பருப்பு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பருப்போட ரேட்டு பார்த்தோம்னா 125 ரூபாங்க இன்றைக்கி ரேட்டுங்க. இந்த ரேட்டு கொஞ்சம் அதிகமும் இல்லை கம்மி இல்லைங்க, மார்க்கெட் ரேட்டு தாங்க. அதுக்கு முன்னாடி வேறு என்ன ஆட்டியிருப்பாங்களாட்டுதுங்க. சுத்தமாக பாருங்கள், செக்கெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க. எள்ளு தான் ஆட்டியிருப்பாங்களாட்டுது நேற்றுங்க. அந்த உள்ளுக்கு மரத்தை காமிக்கணும்னு தான் வீடியோ எடுத்துங்க. பாருங்கள் அந்த குலவையும் சரிங்க, உள்ளுக்கு இருக்கிற செக்கும் சரி, உள்ளுக்கு வந்து ரெண்டுமே மரம் தாங்க. மரம் தான் ஜாயிண்ட் ஆகிக்குது. அதுக்கோசரம் தான் உங்களுக்கு இந்த தூய்மையாக இருக்கிறதுக்கோசரம் தான் எடுத்து காமிச்சுங்க. நம்ம ஏன்னா வெளியில் அந்த சில்வர் பிரேமை பார்த்துட்டு நம்ம வந்து இரும்பு செக்குன்னு நினச்சிடக்கூடாதுங்க. நானே தன்னால் வந்து சரி கீழே இருக்கிற செக்கு இரும்புன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கிடையாதுங்க. அவர்கிட்ட கேட்டேங்க. அவ்வளோதாங்க. இப்போ 5 கிலோ பருப்பும் அதுக்குள்ளே போட்டு நீட்டாக ஆட்டி கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்குள்ளே ஒரு அப்படியே வீடியோ பார்த்துட்ருங்க. நான் கால்குலேஷன் சொல்லிடுறேங்க. 15 கிலோ பருப்புக்கு பார்த்தோமாங்க கிட்டத்தட்ட பார்த்தோமா 7 கிலோ அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேங்க. கரெக்டாக தான் இருக்கும். எடை போட்டு பார்த்தாச்சுங்க. 7 கிலோ வந்து எண்ணெய் வருதுங்க. மீதி 8 கிலோ புண்ணாக்கு வந்துடுதுங்க. ஏற்கனவே ஒரு பேட்சுக்கு இது மாதிரி தான் வந்துச்சு. 750 வந்துச்சுங்க. இந்த பேட்சில் வந்து ஒரு அரை கிலோ கம்மியாக தான் வருதுங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் அந்த காய வைக்கிறது பொறுத்தும், பருப்பு வாங்குறது பொறுத்தும், குத்துக்கால் பருப்பும் ஒவ்வொரு பேட்சும் ஒவ்வொரு மாதிரி வருங்க. அதனால் வந்து இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் ஈல்டு வந்துருக்குதுங்க. நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க. 1 கிலோவுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து மேக்ஸிமம் 450-460 கிராம் கூட வருங்க. மினிமம் வந்து 420 கிராம் அது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. 400லேருந்து 420 கிராம். ஏன்னா அந்த கசடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு அரை கிலோ வந்து காய வச்சு பார்த்தாலும் கீழே கொஞ்சம் புண்ணாக்கு கசடாக இருக்குங்க. அதெல்லாம் கழிச்சது போக 420 கிராம் தான் வருங்க. இதுதான் கால்குலேஷனுங்க. நீங்கள் யார் வேணாலும் போய் ஆட்டிக்கிட்டு வரலாங்க. பருப்பு ரேட்டு 125 ரூபாங்க. புண்ணாக்கு வந்து அவங்களே வந்து 53 ரூபாய்க்கு வச்சுக்குவாங்க. இல்லைன்னா நம்ம வெளியில் வந்து எடுத்து வெளியில் சேல்ஸ் பண்ணுறதுனாலும் 60 ரூபா வரையும் நம்ம பண்ணிக்கலாங்க. இந்த கறவை மாடுகள் வச்சுருக்கிறவங்க அந்த புண்ணாக்கு கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. நீங்கள் வந்து என்ன தேவைப்பட்டாலும் சரிங்க, புண்ணாக்கு தேவைப்பட்டாலும் சரிங்க, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்களா நீங்கள் வந்து எண்ணெய் எப்பயுமே வாங்கிக்கலாம், புண்ணாக்கு எப்பயுமே வாங்கிக்கலாங்க. தூய்மையான எண்ணெய்ங்க. இந்த எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணிங்களா 6 மாதம் வரையில் வச்சுருக்கலாங்க. நமக்கு தேவைக்கும் வாங்கிக்கலாங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. நீங்கள் அதில் வந்து வாங்கிக்கிங்க. மற்றபடி இதில் ஆட்டுற வகைகள் பற்றி அவர் தெளிவாக சொல்லிட்டாருங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குதுங்க. அவர் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா அந்த குலவின் இருக்குது இல்லைங்களா, அந்த இது நான் மிஷின் போட்டு ஆட்டுறவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேங்க. ஒரு 4000 கிலோன்னா அது வெயிட் இல்லைங்க. 4000 கிலோ வரையிலும் ஆட்டுறதுக்கு அந்த குலவி தேயாமல் இருக்க மாட்டேங்குங்க. 2500 லைட்டாக தேஞ்சு மாட்டுது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீழே கொட்டுதுங்க, அப்புறம் எடுத்து மேலே போட்டு அதுக்கப்புறம் கொட்ட மாட்டேங்குதுங்க. கீழே இருக்கிறது 30,000 கிலோ வரையிலும் அந்த எப்படி நம்ம என்ன சொல்கிறதுங்க, இந்த வண்டிக்கெலாம் டயருக்கு இத்தனை கிலோமீட்டர்னு சொன்ன மாதிரி அதுக்கு இவ்வளோ கிலோ அரைக்கிறதுக்கு தான் இருக்க மாட்டேதுங்க. அவ்வளோதாங்க, ஆட்டி முடிச்சாச்சுங்க. இது புண்ணாக்கோட வெயிட்டுங்க. புண்ணாக்கோட வெயிட் 9 கிலோ ட்ரம்மோட வந்துருக்குது. நம்ம வெயிட் போட்டு பார்த்துட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆட்டின எண்ணெய் பாருங்கள்,
தூய்மையாக இருக்குதுங்க. கீழே வந்து வெயிட் மிஷின் காமிக்கிறோம் பாருங்கள், அந்த வெயிட்டு தான் காமிக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோமா 700 வந்துருக்குதுங்க. இந்த பேட்ச் கொஞ்சம் கம்மியாக வந்துருக்குதுங்க. அந்த என்ன சொல்கிறதுங்க, அந்த கிண்ணம் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 650 கிராம் வருங்க. அதை கழிச்சு தான் மீதி வந்து ஒரு 1.5 கிலோ தான் வந்திருக்குதுங்க. இவ்வளோ தாங்க இந்த விஷயம். இதுவரையில் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. நன்றி, வணக்கங்க. நன்றி.